உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். இன்றைய ஜும்மா பயான் இது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار. நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை 5 விடயங்களை காட்டி ஒரு மனிதன் உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அடிப்படை ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் அவனுடைய தூதரும் என்று உள்ளத்தினால் ஏற்று சாட்சி சொல்ல வேண்டும். இது முதலாவது அடிப்படை. இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவது கட்டாயமாகி விடுகின்றது. 5 நேரம் தொழுகின்ற அந்த மனிதன் பொருளாதார வசதி உள்ளவனாக இருந்தால், ஜகாத்து கடமையாகிற நிலையில் இருந்தால் அவன் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பது 3வது அடிப்படை. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அவன் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது 4வது அடிப்படை. பொருளாதார வசதியும் இருந்து உடல் ஆரோக்கியமும் இருந்து மக்கமா நகருக்கு சென்று வருகின்ற சக்தியும் பெற்றிருந்தால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது 5வது அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, இந்த 5 அடிப்படைகளுள் 3வது அடிப்படை ஜகாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பல நலவுகளை ஏற்படுத்தி மறுமையில் பல நலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஜகாத்தை பற்றி படிக்கின்ற நேரம் முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி, ஜகாத் என்பது
குறிப்பிட்ட காலத்தில் கடமையாகிற ஒரு கடமை அல்ல, மாறாக ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பொருளாதார எல்லையை வைத்து கடமையாகக்கூடிய பொருளாதாரத்துக்கான ஒரு கடமை ஜகாத்து கடமை. எங்களில் நிறைய பேர் நாங்கள் விளங்கிக் கொண்டிருப்பது ஜகாத்து கடமை என்பது ரமலானுடைய மாதத்தோடு சம்பந்தப்பட்ட கடமை என்பது. அன்பார்ந்தவர்களே, அடிப்படையை விளங்க வேண்டும். ரமலான் மாத நோன்புக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் பொருளாதாரத்துக்கு கடமையாகின்ற ஜகாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஜகாத் என்பது எப்பொழுது கடமையாகும் என்றால் 10.5 பவுன் தங்கத்தின் அளவிலான பொருளாதாரத்தை ஒரு மனிதன் தன்னிடத்தில் கொண்டு அந்த நாளிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிற பொழுது கடமையாக கூடியதுதான் ஜகாத்து கடமை. இன்றைக்கு ஷஅபான் மாதம் 15வது பிறையில் என்னிடத்தில் 10.5 பவுனுக்கு நிகரான சொத்து, பொருளாதாரம் அல்லது வியாபாரம், முதலீடு அல்லது தங்கம் என்னிடத்தில் இருந்தால் இன்றுதான் என்னிடத்தில் அது பூர்த்தியாகும். இன்றிலிருந்து ஒரு வருடம் நான் கணக்கு பார்க்க வேண்டும். அடுத்த வருடம் ஷஅபானுடைய மாதம் 15வது நாளை நான் அடைகின்ற பொழுது எனக்கு ஜகாத்து கடமையாகும். என்னுடைய மனைவி பொருளாதாரத்தை தேடுகிறார். பொருளாதாரத்தை சேமித்து சேமித்து, தங்கத்தை சேமித்து சேமித்து, வியாபாரத்தில் முதலீடு செய்து 10.5 பவுன் தங்கம் அவருக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 10வது நாளன்று பூர்த்தியாகிறது. வியாபாரத்தின் முதலீடு ரபியுல் அவ்வல் மாதம் 10ஆம் திகதி அவருக்கு 10.5 பவுனை அடைகிறது. அன்றிலிருந்து ஒரு வருடம் கணக்கு பார்க்க வேண்டும். அடுத்த வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 10வது நாள் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டிய நாள். இப்படி ஜகாத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அளவை அடைகிற நாளிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிற பொழுதோ அவர் ஜகாத்தை நிறைவேற்றிய வேண்டிய நாளை அல்லாமல் ரமலானுடைய மாதத்திற்கும் ஜகாத்து கடமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொழுகை ஒவ்வொரு நாளும் வயதுக்கு வந்த ஒவ்வொரு முஃமினும் 5 நேரம் தொழ வேண்டும். நோன்பு வயதுக்கு வந்து பிடிக்கின்ற அளவுக்கு ஆரோக்கியம் இருந்தால் ரமலானுடைய மாதத்தில் பிடிக்க வேண்டும். ஹஜ் பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், மக்காவுக்கு சென்று வருகின்ற வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் அது கடமையாகும். ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார நிலுவையை வைத்து அவன் 10.5 பவுனுடைய பெறுமதியை அடைகிற நாளிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் அடைகிற நாள், அந்த நாளிலிருந்து ஒருவரிடம் என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தியாவினால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் தான் ஜகாத்து கடமையை சரியாக நிறைவேற்ற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்துக்காக, ஒருவருக்கு ஜகாத்துடைய கடமை ரபியுல் அவ்வல் 25வது பிறையில் வருகிறது. இன்னொருவருக்கு முஹர்ரம் மாதம் 10வது பிறையில் வருகிறது. இவர்கள் அந்த டேட்டை கணக்கெடுக்கல, அந்த நாளை கணக்கெடுக்கல, ரமலானில் கொடுப்போம் என்று கணக்கில்லாமல் இருந்தால் அதற்கு முன்னால் அவர் மரணித்தால் அவர் கட்டாயம் குற்றவாளியாகுவார். அவருடைய கடமையை பாழ்படுத்திய குற்றத்துக்கு அவர் ஆளாகுவார். எனவே பொருளாதாரத்தை சேமிக்கிற ஒவ்வொருவரும் 10.5 பவுன் எப்பொழுது அவருடைய உரிமையில் வருகிறது, அவருடைய சொந்தத்தில் வருகிறது, அதையும் பார்க்க வேண்டும். அன்றிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாவதையும் பார்க்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த ஜகாத்தை சரியாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது இஸ்லாம் அதற்கு பின்னால் பல உலக நலவுகளையும் மறுமை நலவுகளையும் வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பரிபூரணம் அடைவது ஜகாத்து கடமையை கொண்டுதான் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அழைப்பாளராக அனுப்புகிறார்கள்.
அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் வேதக்காரர்கள் வாழுகிற பகுதிக்கு செல்கிறீர்கள். அவர்களிடத்தில் சென்றால் முதலாவது அவர்களை அழைக்க வேண்டும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையின் பக்கமும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த கொள்கையின் பக்கமும், இது நம்பிக்கை சார்ந்தது. இதன் பக்கம் அழைத்து ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக், அந்த வேதக்காரர்கள் அந்த கொள்கையை ஏற்று உங்களுக்கு கட்டுப்பட்டால், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ கத் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, இரவு பகல் என்று 24 மணித்தியாலத்தில் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கட்டுப்பட்டால், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ கத் இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபீ அம்வாலிஹிம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றால் அடுத்த கடமை ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு நான் 5 நேரம் தொழுவேன் என்று ஏற்றுக்கொண்டால் அடுத்த கடமை பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைந்திருந்தால் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜகாத் என்பது பணக்காரர்களுடைய சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும். இதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்க்கலாம். எனவே உண்மையான முஸ்லிமாகுவது படைத்தவன் ரப்பு என்ற அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். 5 நேரம் தொழுகிறதையும் ஏற்றுக்கொண்டால் அடுத்தது அவர் 3வது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் பொருளாதாரம் தன்னிறைவு இல்லை என்றால் ஜகாத்து கடமை ஒன்று இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் அவர் தன்னிறைவை அடைந்து 10.5 பவுனுடைய பெறுமதிக்கான சொத்தை அடைந்து கொண்டால் தன் மீது ஜகாத்து கடமை என்று ஏற்றுக்கொண்டு 1 வருட பூர்த்தியில் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற கடமையும் அவர் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த 3 அடிப்படைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லது 3இல் ஒன்றை மறுத்தால் அவருக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி தலைவர் யுத்த பிரகடனம் செய்வார். அவருடைய இரத்தத்துக்கு பெறுமதி இல்லாமல் போய்விடும் என்றால் அவர் கொலை செய்யப்பட வேண்டிய தகுதியுள்ளவர் என்கிற நிலைக்கு போவார் என்கிற சட்டத்தை இஸ்லாமிய சட்டம் சொல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு ஈமானுக்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால் இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை ஜகாத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கிட்டத்தட்ட 29 இடங்களில் தொழுகையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஜகாத்தையும் சேர்த்து சொல்வதை பார்க்கலாம். அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். இந்த இரண்டையும் அல்லாஹ் பிரித்து நோக்கி இருப்பது மிக மிக குறைவான வசனங்களில். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையை விட்டும் ஜகாத்தை பிரித்து நோக்கி இருப்பது மிக மிக குறைவான சில இடங்களில் தான். தொழுகையை சொல்லுகின்ற இடங்களில் 29 இடங்களில் ஜகாத்தை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் என்றால், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், தொழுகைக்கு அடுத்தபடியாக ஜகாத்தின் பெருமதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம்கள், முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம்கள் தொழுகையில் கவனம் செலுத்துவதில்லை. தொழுகையில் கவனம் செலுத்தாத முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மை. தொழுகின்ற அந்த 10% 15% எடுத்துக்கொண்டால், தொழுபவர்கள் என்றால் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுபவர்கள், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுபவர்கள் 10% முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பொடுபோக்கு செய்பவர்கள் தான் அதிகம். தொழுகின்ற அந்த சாராரை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஜகாத்து கடமை என்றால் அதை முறையாக நிறைவேற்றாதவர்கள் தான் அதிகம். கொடுப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் 100 ரூபாய்க்களாக, 1000 ரூபாய்க்களாக, 5000 நோட்டுகளாக மாற்றி வைத்துக் கொண்டு வருகிற ஏழைகளுக்கெல்லாம் பங்கு வைத்துவிட்டு நான் ஜகாத்து கொடுத்து விட்டேன் என்று திருப்தி அடைகிறார்கள். இல்லை சகோதரர்களே, இல்லை.
ஜகாத்துக்கு என்று தனி பாடத்திட்டம் இருக்கிறது. ஜகாத்து கொடுப்பதற்கு நபிகளாருடைய தனி வழிகாட்டல் இருக்கிறது. அதை பேணி அதை முறையாக கொடுக்காத வரையில் ஜகாத்து கடமையை நிறைவேற்றியவர்களாக மாற முடியாது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த ஜகாத்தை சரியாக நிறைவேற்றினால் அவருக்கு உள சுத்தமும் ஏற்படும், வெளி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுத்தமும் ஏற்படும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, குத் மின் அம்வாலிஹிம், நபியே அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து சதகதன், ஜகாத்தை நீங்கள் எடுங்கள், கடமையான தர்மத்தை நீங்கள் எடுங்கள், துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், அந்த சதகா எடுப்பதன் மூலம் அது அவர்களை சுத்தப்படுத்தும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும். இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக தஹாரத் என்பது வெளிப்படையான சுத்தத்தை குறிக்கும், தஸ்கியத் என்பது உளரீதியான சுத்தத்தை குறிக்கும். இந்த இரண்டு விதமான சுத்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் ஜகாத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஜகாத்து கொடுப்பவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஜகாத்து கொடுக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படுகின்ற முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்? ஆஜியார்னா ஜகாத்து கொடுக்கிறார் தான், ஆனா பிசினஸ்ல நேர்மை இல்ல, கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை இல்ல, பொருளாதாரத்தை திரட்டுறதுல சரியா இல்ல, ஏமாத்துறாரு, அநியாயம் பண்றாரு, கலப்படம் செய்கிறார், தில்லு முள்ளு செய்கிறார். அல்லாஹ் அருள் புரிந்த விரல் விட்டு எண்ணப்படுகின்ற சில மனிதர்களை தவிர என்று சொல்லலாம், பார்ப்பதற்கு அரிது. ஏன்? ஜகாத் என்ற கடமை சரியாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த ஜகாத்து கடமை மனிதனை சுத்தப்படுத்தும். எதிலிருந்தெல்லாம் சுத்தப்படுத்தும்? முதலாவது, மனிதன் செய்கின்ற பொருளாதார ரீதியான பாவங்கள் இருக்கிறது, மனிதன் செய்கிற தப்புகள் தவறுகள் இருக்கின்றன. அந்த தப்புகள் தவறுகளில் இருந்தெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை ஜகாத்து சுத்தப்படுத்தும். அல்லாஹ் இஸ்ரவேலிய சமூகத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றி சொல்கிற நேரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மாஇதாவுடைய 12வது வசனம் வாசித்து பாருங்கள். வலகத் அகத்னா மீசாக பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலிய சமூகத்திடத்தில் இருந்து நாங்கள் உடன்படிக்கையை எடுத்தோம், நிச்சயமாக எடுத்தோம். அவர்களிலிருந்து சுத்தமான 12 பேரை நாங்கள் தேர்வு செய்து அனுப்பினோம். வக்கால் அல்லாஹு இன்னி மஅக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தான், நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. எப்பொழுதோ லஇன் அகம்துமுஸ் ஸலாத வ ஆதைதுமுஸ் ஸகாத, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து, வ ஆமன்தும் பிருசுலி, என்னுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பி, வ அஸ்ஸர்துமூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவியும் புரிந்தால், வ அக்ரல்துமுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அழகிய கடனும் கொடுத்து வந்தால், ல உகஃபிரன்ன அன்கும் ஸய்யிஆதிக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக நான் மன்னிப்பேன். வல உத்கிலன்னகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சுவனத்தோப்புகளில் உங்களை நான் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அந்த நல்ல மனிதர்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை, அதிலே மிக பிரதானம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, மனிதன் நாசமாகி போவது எங்கே? மனிதன் கெட்டவனாகுவது எங்கே? மனிதன் சீரழிந்து போவது எங்கே? செய்கிற பாவங்களின் ஊடாகத்தான் மனிதன் கெட்டு போகிறான். பாவம் செய்ய செய்ய உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும். பாவங்களை செய்ய நெருங்க நெருங்க உள்ளம் வீணாகிக் கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கருப்பு புள்ளிகள் விழுந்து விழுந்து அவனுடைய உள்ளம் கருப்பு உள்ளமாக மாறிவிடும். கல்கூசி முஜஹியா என்றார்கள். ஒரு கண்ணாடி கோப்பையை புரட்டி மூடினால் எப்படி இருக்கும்? அதுபோன்று புரட்டி மூடிய கோப்பைக்குள் என்னதான் தேநீரை ஊற்றினாலும், என்னதான் ட்ரிங்க்ஸை ஊற்றினாலும், என்னதான் நல்ல பானத்தை ஊற்றினாலும் அந்த கோப்பை எடுக்காது. அது போன்றுதான் என்ன உபதேசம் கேட்டாலும், என்ன அறிவுரை கேட்டாலும், பாவத்தினால் கருத்து போன உள்ளம் பயனடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு தெளிவுபடுத்தினார்கள். இந்த மனிதனை நாசமாக்குகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குகின்ற, உள்ளத்தை பழுதடைய செய்கின்ற இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வைக்கும் சரியான ஜகாத். சரியான ஜகாத்
அன்பாண்டவர்களே, அல்லாஹுவுக்காக பொருளாதாரத்துக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய தினத்தில் சரியாக கணக்கு பார்த்து சேர வேண்டிய சமூகத்துக்கு முறையாக சேர்த்து விட்டால் நிச்சயமாக பாவத்தின் கரைகளை எல்லாம் போக்கி உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்ற மிகச்சிறந்ததோர் இபாதத் ஜகாத்து கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த ஜகாத் சரியாக கொடுக்கின்ற நேரம் மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்கள் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஜகாத்து பயனளிக்கும். கொடுப்பவருக்கும் பயனளிக்கும், எடுப்பவருக்கும் பயனளிக்கும். உதாரணத்துக்கு கொண்டே சொல்கிறேன் பாருங்கள். சூரா அல் கலத்திலே நூன்வல் கலமி என்ற அந்த சூறாவிலே ஒரு சமூகத்தின் பொருளாதாரம் அளிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. பெரியதொரு தோட்டம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் இரவோடு இரவாக தோட்டத்தை அளித்தான். எப்படி? அவர்கள் அறுவடை செய்கிற நாள் நாளைக்கு என்றால் இன்றைக்கு மாலையில எல்லாரும் கதைச்சுக்கிறாங்க. எப்படி? நாளைக்கு காலையோட எல்லாரும் போகணும், காலையோட எல்லாரும் அறுவடை செய்ய போகணும். எப்படி போனாங்க தெரியுமா? ஃபந்தலகு வஹும் யதகாஃபதூன். காலையில போறாங்க அறுவடை செய்யறதுக்கு, ஒளிஞ்சொளிஞ்சி போறாங்க, மறைஞ்சி மறைஞ்சி போறாங்க. எதற்காக தெரியுமா? அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அறுவடை செய்யற நாள் ஏழைகள் யாரும் அந்த இடத்துக்கு வந்துடப்படா. என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? ஏழைகள் அந்த இடத்துக்கு வந்து விடக்கூடாது. ஏன்? நான் அறுவடை செய்யற நேரம் 10 ஏழை பக்கத்துல இருந்தா ஒவ்வொரு கிலோ கொடுக்க வேண்டி வரும். அதனால என்ன தெரியுமா பண்ணினாங்க? இந்த வசதி உள்ளவங்கள் எல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாம போனாங்க. ஏழைகள் வரக்கூடாதுன்ற ஒப்பந்தத்தோட போனாங்க. ஏன்? ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த ஒப்பந்தத்தோட தூங்கின சமூகம் இரவோடு இரவா அல்லாஹ் ஒரு காத்து அனுப்பினான். அவ்வளவு விவசாய பூமியும் பத்தி கருகி போனது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? சொத்து உள்ள அந்த சமூகம் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதுன்ற வைராக்கியம், ஏழைகளை முன்னேற விடக் கூடாதுன்ற தப்பெண்ணம் உள்ளத்தில் நிறைத்து வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது. அன்பார்ந்தவர்களே, ஜகாத்து கொடுக்கிறோம் என்றால் உள்ளத்தில் என்ன ஆயிக்கி? இந்த ஏழையும் நல்லா வாழணும், இந்த ஏழையும் இந்த கஷ்டவாளியும் இந்த கடனாளியும் நிம்மதியா வாழணும். உள்ளத்திலே ஏழைகளை பற்றி இருக்கின்ற அந்த 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 தரக்குறைவு, அடுத்தவர்களை மட்டம் தட்டுகின்ற தன்மை, ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற அந்த கெட்ட உணர்வு, அதையெல்லாம் முறையாக ஜகாத்து கொடுக்கும் பொழுது அந்த ஜகாத்து போக்கி விடுமா இல்லையா? ஏழைகளை மதிக்கிற பக்குவத்தை கொண்டு வருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இப்பொழுது நாங்கள் சிந்திப்போம். ஏழைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிற நான் எங்கிருந்து கொடுக்கிறேன்? என்னுடைய கெசியர் லாட்சில் இருந்து தான் கொடுக்கிறேன், என்னுடைய அக்கவுண்டில் இருந்து தான் கொடுக்கிறேன். யாரிடத்தில் இருந்து உழைத்தது? சமூகத்தில் இருந்து உழைத்ததல்லவா? என்னுடைய பணத்தில் ஏழைக்கு விற்பனை செய்து எடுத்த லாபமும் இருக்கிறது, கஷ்டவாளிக்கு கொடுத்து எடுத்த லாபமும் இருக்கிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் ஜகாத்து கொடுத்தால் அடுத்தவனை ஏமாற்றி பொருளாதாரம் தேடுவோமா? நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் கொடுக்கின்ற ஜகாத் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற ஜகாத்தாக இருந்தால், அடே நான் அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுக்கிறவன், எப்படி ஏழையை ஏமாத்தலாம்? எப்படி அடுத்தவனுடைய சொத்தை அநியாயமாக சுரண்டி ஜகாத்து கொடுக்கிற பணத்தோடு சேர்க்கலாம்? எப்படி அடுத்தவனுக்கு துரோகம் இழைத்து பணத்தை சேமித்து ஜகாத்து கொடுக்கலாம்? நான் அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுக்கிற மனிதன் என்னுடைய பணத்திலே அநியாயமாக ஒரு ரூபாவையும் சேரவிட மாட்டேன். அடுத்தவனை ஏமாற்றி கலப்படம் செய்து அளவு நிர்வையில் மோசடி செய்து அடுத்தவனுடைய சொத்தை சுரண்டி 1% சேர்க்க மாட்டேன். ஏன்? நான் அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுக்கிற மனிதன். அன்பாண்டவர்களே, இப்படி நானும் நீங்களும் ஜகாத்து கொடுத்தால் இந்த ஜகாத் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஏமாற்றுதல், துரோகம் இழைத்தல், சுரண்டுதல், அளவு நிர்வையில் மோசடி செய்தல், கலப்படம் செய்தல், குறைகளை மறைத்து பிசினஸ் செய்தல், எல்லா அநியாயங்களுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்குமா இல்லையா? இந்த ஜகாத் என்னையும் உங்களையும் மனிதர்களில் புனிதர்களாக மாற்றுமா இல்லையா? இன்னைக்கு பிசினஸ் மேன்டா என்ன? பிசினஸ் தலை இருக்கணுமா? என்ன பிசினஸ் தலை? பிசினஸ் தலைண்டா என்ன? எப்படி லாபம்
அடுத்தவனுக்கு தில்லு முள்ளு பண்ணி தண்ட கெசியர்லாச்ச நிறைக்கிற இதத்தான் முதலாளித்துவம் பிசினஸ் மைண்ட் கொடுக்குது. உண்மையாக நானும் நீங்களும் ஜகாத்து கொடுத்தால் அந்த ஜகாத்து நிச்சயமாக என்னையும் உங்களையும் பொருளாதார ரீதியாக செய்கிற அனைத்து தப்புகள், அனைத்து தவறுகள், அனைத்து அநியாயங்களிலும் இருந்தும் உள்ளத்தை சுத்தப்படுத்தும், மனித வாழ்க்கையை புனிதப்படுத்தும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமாரை பத்தி சொல்ற நேரம் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். ஜாஹிலிய காலத்து பெண்மணிகள் பாதைகளில் சுத்தித் திரிந்தது போன்று இஸ்லாமிய வரம்புகளை மீறி நீங்கள் சுத்தித் திரிய வேண்டாம். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடவுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரகும் தத்ஹீரா. எதற்கு பெண் சமூகம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும்? எதற்கு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும்? எதற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும்? எதற்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ் விரும்புவது நபியின் குடும்பத்து பெண்மணிகளே, உங்களிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை போக்க வேண்டும், உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான். ஈமானிய சமூகத்தை படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழுகின்ற சமூகத்தை சுத்தப்படுத்துகின்ற, பரிசுத்தப்படுத்துகின்ற பல விடயங்களுள் ஜகாத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. என்ன தெரியுமா? நானும் ஜகாத்து கொடுக்கிறேனே, ஆனா ஏமாத்துறேனே. நானும் ஜகாத்து கொடுக்கிறேனே, அடுத்தவண்ட பொருளாதாரத்தை திருடுகிறேனே. நானும் ஜகாத்து கொடுக்கிறேனே, அநியாயமாக அடுத்தவண்ட சொத்தை சுரண்டுகிறேனே. முடிவு என்ன தெரியுமா? ஜகாத்து ஜகாத்தாக கொடுபட்டால் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையை கொண்டு வரும், பொருளாதாரத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழச் செய்யும். எனவே ஜகாத்தை பத்தி கொஞ்சம் படிப்போம். ஜகாத்தை எப்படி சரியா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், முறையாக கொடுப்போம். நானும் நீங்களும் கஷ்டப்படாமல் எங்களுடைய வாழ்க்கை புனிதத்தன்மையை அடையும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் இந்த ஜகாத் என்பது எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்யும். எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்யும். அது எப்படி என்ற பகுதியை நாங்க இரண்டாவது குத்துபால பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் ஜகாத்தின் பெருமதியை சரியாக விளங்கி அந்த ஜகாத்தை முறையாக கொடுத்து உலக நலவுகளையும் மறுமை நலவுகளையும் பெற்றுக் கொள்ளுகின்ற நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜகாத் என்ற அந்த கடமை, அதை நிறைவேற்றுகின்ற அந்த மனிதர்களுக்கும் அந்த கடமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற முஃமின்களுக்கும் உலகத்திலும் பல நலவுகள், மறுமையிலும் பல நலவுகளை கொண்டு வரும். அந்த அடிப்படையில் ஜகாத்து கொடுக்கும் பொழுது 100க்கு 2.5 வீதம் கொடுக்கிறோம் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி காணுவது போன்று எங்களுக்கு விளங்கும். சும்மா 100க்கு 2.5 வீதம் கொடுக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஏழைகளுக்கு சேர வேண்டிய சொத்து அந்த ஜகாத்தை 100க்கு 2.5 வீதம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான் என்பது அல்லாஹ்வுடைய அடிப்படை. எங்களுடைய சொத்துக்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம், எங்களுடைய சொத்துக்களுக்கான காப்புறுதி சதகா ஜகாத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான், அதை வளர்ப்பான், இரண்டும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 261வது வசனம், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா அம்பதத் 7 சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற மனிதர்களுக்கு உதாரணம்,
ஒரு வித்தை பயிரிடுவது போன்று. ஒரு நெல்லு பூமியுளுக்கு தாற்றம், அது 7 கதிர்களை வெளியிடும். ஒரு கதிர்ல 100 வித்துக்கள் வரும். போட்டது உண்டு 700 வருகிறது பாருங்கள். அது போன்றுதான் அல்லாஹ் என்ன செய்வான்? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக கணக்கு பார்க்காமல் சதக்கா செய்கிறோம். இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் இந்த கிஃப்ட வச்சிருக்கிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அள்ளி தருவான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில 2440வது இலக்க செய்தி, மன் தஸத்தக பிஇத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். ஹலாலான நல்ல வருமானத்திலிருந்து, பாருங்கள் எது பயனளிக்கும். நான் சொன்னேன், பொருளாதாரத்தை தேடுகிற பொழுதும் அநியாயம், ஜகாத்தை கொடுக்கிற பொழுதும் முறை தவறினால் அந்த ஜகாத்தில எந்த நலவும் இருக்காது, அந்த பொருளாதாரத்தில எந்த நலவும் இருக்காது. மின் கஸ்பின் தய்யிபின், நல்ல வருமானம், ஹலாலான பொருளாதாரம், அதிலிருந்து ஒருவர் ஒரு ஈர்த்தம் பழத்தின் அளவு தர்மம் செய்தால், வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது நல்லதைத்தான். நீங்க கோடிக்கணக்கு கொடுத்தாலும் வருமானம் குறுக்கு வழியா, வருமானம் ஹராமான வழியா, ஜகாத்த சரியா கொடுக்கிறீங்க, தேடுற வழி ஹராமா, அந்த ஜகாத்தெல்லாம் எட்டியும் பார்க்க மாட்டான், அந்த தர்மத்தெல்லாம் திரும்பியும் பார்க்க மாட்டான். ஏன்? ஹலாலான வழியில் வந்து தர்மம் செய்தால், ஜகாத்து கொடுத்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஃபஇன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவனுடைய வலக்கரத்தால் மனிதன் கொடுக்கின்ற ஜகாத்தை, தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், வலக்கரத்தால் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய 2 கரங்களும் வலக்கரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சும்மா யுரப்பிஹா லிஸாஹிபிஹி, பிறகு அல்லாஹ் அந்த ஜகாத் சதகா கொடுத்ததை அல்லாஹ் பன்மடங்காக வளர்ப்பான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு, எப்படி ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தை வளர்ப்பாரோ, பாதுகாத்து வளர்ப்பாரோ, அது போன்று கொடுத்த ஜகாத்தை, தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். அல்லாஹு அக்பர். இதர பெருமதி தெரியாது. எனவே அன்பாண்டவர்களே, எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு உத்தரவாதம், எங்களுடைய பொருளாதாரத்துக்கான காப்புறுதி, நாங்கள் கொடுக்கின்ற சதக்கா முறையாக கொடுக்க வேண்டும், முறையாக பொருளாதாரத்தை தேட வேண்டும். செய்தால் நிச்சயமாக உலகத்திலும் பரக்கத்து இருக்கும். சில நேரம் அல்லாஹ் எங்களை படைக்கிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு சோதனை தாண்டு எழுதி இருந்தால், மறுமையில் அல்லாஹ் பன்மடங்காக தந்து எங்களை கண்ணியப்படுத்துவான் என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதை தாண்டி சதக்கா செய்கிற பொழுது, ஜகாத்து கொடுக்கிற பொழுது அல்லாஹ் தருகின்ற கூலியின் அளவை மட்டிட முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சூரத்துன் நிசா 162வது வசனம், லாக்கினிர் ராசிகூன ஃபில் இல்மி மின்ஹும் வல் முஃமினூன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களையும், முஹம்மது நபி அவர்களுக்கு குறிப்பிட்டு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பக்கூடிய முஃமின்களும், வல் முகீமீன ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், முத்தூன ஸகா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள். ஈமான், தொழுகை, ஜகாத், இதை செய்து விட்டால் உலாயிக சனுதீஹிம் அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு நாங்கள் மகத்தான கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலக நலவு, மனிதனிடத்தில் ஏற்படுகிற மாற்றம், புனிதத்துவம், அதுவெல்லாம் ஒரு உலகத்தில் கிடைக்கின்ற, கண் முன்னால் கிடைக்கின்ற நலவுகள். இதை தாண்டி மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுங்கள். நீங்கள் உங்களுக்காக என்று கொடுக்கக்கூடிய அந்த நல்ல காரியம், நீங்க கொடுக்கிற தர்மம், ஜகாத் எல்லாம் உங்களுக்காக பதியப்படக்கூடியது. அல்லாஹ்விடத்தில் அது பாதுகாக்கப்படும், சிறந்ததாக இருக்கும்.
கூலியில் மிகச் சிறந்ததை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஜகாத்து கடமையை கொஞ்சம் படியுங்கள். அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும், எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சரியாக படித்து முறையாக நிறைவேற்றினால் உலக நலவு மறுமை நலவு அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய, உலகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார திட்டத்தை காட்டக்கூடிய அடிப்படைதான் ஜகாத்து கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு இந்த ஜகாத்து கடமையை சரியாக நிறைவேற்றுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.